ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் எலக்ட்ரிக் மினி பேருந்துகள் ஆட்டோ சேவை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தொடங்கி வைப்பு. மோந்தா புயல் எதிரொலி, ஏனாமில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மண்டல நிர்வாகம் தீவிரம். புதுச்சேரியில் தனியார் நிறுவன பங்களிப்புடன் எலக்ட்ரிக் பேருந்துகள் இயக்க எதிர்ப்பு. கருப்பு கொடி ஏந்தி கண்டனம் தெரிவித்த பொதுநல அமைப்புகள் மற்றும் காவல்துறையினரிடையே தள்ளுமுள்ளு. புயல் கனமழை எச்சரிக்கை, முன்னேற்பாடு பணிகளில் ஈடுபட ஏனாமிற்கு விரைந்த புதுச்சேரி அதிகாரி. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை சார்பில் எலக்ட்ரிக் மினி பேருந்து மற்றும் ஆட்டோ சேவையை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து புதுச்சேரி பகுதியில் 10 ஏசி மின்சார பேருந்துகள், 15 சாதாரண எலக்ட்ரிக் பேருந்துகளை இயக்குவதற்கு ஹைதராபாத் தனியார் நிறுவனத்தை புதுச்சேரி அரசு தேர்ந்தெடுத்துள்ளது. இதன் மூலம் கிடைக்கும் வருவாய் மற்றும் புதுச்சேரி அரசின் நம்பகத்தன்மை இடைவெளி நிதி ஆகியவற்றின் மூலம் இயக்குநருக்கு கிலோமீட்டர் ஓட்ட அடிப்படையில் ஊதியம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பேருந்துகள் பிஆர்டிசியின் டீசல் பேருந்துகள் நிறுத்தப்பட்ட தற்போதைய நகர்ப்புற வழித்தடங்களில் இயக்கப்படும் என்றும், மீதமுள்ள பேருந்துகள் புதுச்சேரியில் உள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் முக்கிய இடங்களை இணைக்கும் வழித்தடங்களில் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத் தனியார் நிறுவனம் மூலம் மின் பேருந்துகள் சார்ஜ் செய்வதற்கும் பராமரிப்பதற்கும் தேவையான உள்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் தனியார் நிறுவனம் மூலம் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மின் ரிக்ஷாக்கள், மின் ஆட்டோக்கள் இயக்குவதற்கு ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்கும் பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி போக்குவரத்து கழகம் சார்பில் பேருந்து பணிமனை மேம்படுத்தப்பட்ட பேருந்து நிலைய திறப்பு விழா மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தாவரவியல் பூங்கா எதிரில் நடைபெற்றது. மினி ஆட்டோக்கள் செயலி தொடக்க விழாவும் நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மின் பேருந்து சேவையை துவக்கி வைத்தனர். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் துறை அதிகாரிகள் உட்பட பலர் விழாவில் கலந்து கொண்டனர். மோந்தா புயல் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஏனாமில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மண்டல நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே மோந்தா புயல் 28ஆம் தேதி கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புயல் சின்னத்தையொட்டி காக்கிநாடாயொட்டியுள்ள புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் திங்கட்கிழமை காலை முதலே மழை தொடங்கியுள்ளது. இதுகுறித்து மண்டல நிர்வாகம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் அனைத்து துறை அதிகாரிகளின் ஆய்வுக் கூட்டம் மண்டல நிர்வாகி அங்கீத் குமார், புதுச்சேரியிலிருந்து ஏனாம் சென்ற சிறப்பு அதிகாரி அமன் சர்மா, காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் வரதராஜன் ஆகியோர் தலைமையில் ஏனாம் மண்டல நிர்வாகி அலுவலகத்தில் நடைபெற்றது. அனைத்து துறைகளும் அவரவர் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறைகள் அருகில் திறக்கவும், நிவாரணப் பணிகளில் ஈடுபட 24 மணி நேரமும் ஊழியர்கள் பணியில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விசாகப்பட்டினத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படை ஏனாம் வந்துள்ளது என்றும், அங்கு தாழ்வான பகுதிகளில் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து வந்துள்ள இந்திய ரிசர்வ் பட்டாலியன் மற்றும் ஊர்காவல் படை வீரர்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், அனைத்து அரசு பள்ளிகளும் நிவாரண மையங்களாக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா படகு இல்லம் மூடப்பட்டுள்ளது. மின்வெட்டு ஏற்படும் போது ஜெனரேட்டரை செயல்பாட்டில் வைத்திருக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேபோல் ஆற்றிலிருந்து வெள்ள நீர் கரையோர பகுதிகளுக்கு புகுவதை தடுக்க மணல் மூட்டைகள் வைக்கப்பட்டு வருகின்றன. ஒரு வாரத்திற்கு தேவையான மருந்துகள் மற்றும் மளிகைப் பொருட்களை சேமித்து வைக்க ஏனாம் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து சென்ற 60 காவல்துறையினர் ஏனாமில் புயல் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் தனியார் நிறுவன பங்களிப்போடு எலக்ட்ரிக் மினி பேருந்துகள் இயக்க எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொது நல அமைப்புகள் நடத்திய போராட்டத்தில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறை சார்பில் பேருந்து பணிமனை மேம்படுத்தப்பட்ட பேருந்து நிலைய திறப்பு விழா, மினி பேருந்துகள், மினி ரிக்ஷா இயக்கம், ஆட்டோ சவாரி செயலி தொடக்க விழா மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தாவரவியல் பூங்கா எதிரில் நடைபெற்றது. இங்கு மினி பேருந்துகளை சார்ஜ் செய்யவும் பராமரிக்கவும் தேவையான உள்கட்டமைப்புகளை ஹைதராபாத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் மேற்கொள்கிறது. இதன் மூலம் லாபத்தில் இயங்கிய அரசு போக்குவரத்து கழகத்தை மூடிவிட்டு முழுமையாக தனியார் மயமாக்கும் நோக்கில் அரசு செயல்படுகிறது என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையிலான பொதுநல அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். விழா நடைபெறும்போது ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் ஏற்கனவே அவர்கள் அறிவித்திருந்தனர். இதற்காக 27ஆம் தேதி காலை மறைமலை அடிகள் சாலை, கண்டாக்டர் தோட்டம், அண்ணா சாலை ஆகிய பகுதிகளில் சமூக நல அமைப்புகள் ஆயத்தமாக நின்று கொண்டிருந்தன. விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், செல்வ கணபதி எம்பி மற்றும் அதிகாரிகள் வந்தனர். அவர்கள் ஆளுநரை வரவேற்க மறைமலை அடிகள் சாலையில் தாவரவியல் பூங்கா எதிரே காத்திருந்த நிலையில் ஆளுநரின் வாகனம் வெங்கடசுப்ப ரெட்டியார் சதுக்கத்தை சுற்றி வந்தது. அப்போது ஆங்காங்கே நின்றிருந்த பொதுநல அமைப்புகள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் கருப்பு கொடிகளுடன் விழா நடைபெற்ற பணிமனை முன்பு திடீரென குவிந்தனர். அவர்கள் கருப்பு கொடியை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி முன்பு காட்டியதால் அங்கு திடீர் பதற்றம் மற்றும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் ஆளுநர் மற்றும் முதலமைச்சரை பாதுகாப்பாக உள்ளே அழைத்து சென்றனர். நுழைவு வாயில் கதவை அடைத்து போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைவதை தடுத்தனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனிடையே சட்டமன்ற உறுப்பினர் நேரு விழா அரங்கில் நுழைந்து மேடை ஏறி முதலமைச்சரிடம் தனியார் மையத்தை எப்படி ஆதரிக்கலாம், 1 கிலோமீட்டருக்கு 30 ரூபாய் கொடுப்பதற்கு பதிலாக 65 ரூபாய் வழங்குவது ஏன் என சரமாரியாக கேள்விகளை எழுப்பினார். பின்னர் அவர் விழாவை புறக்கணித்து அங்கிருந்து வெளியேறினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் மறைமலை அடிகள் சாலையில் சமூக நல அமைப்பினர் ஊர்வலமாக சென்றனர். வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை அருகே கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு கொடியுடன் கோஷங்களை எழுப்பினர். இதனால் அரசு விழாவில் பரபரப்பு ஏற்பட்டது. புயல் எச்சரிக்கை முன்னேற்பாடு பணிகளில் ஈடுபட புதுச்சேரி அதிகாரி மற்றும் காவல்துறையினர் ஏனாமிற்கு விரைந்துள்ளனர். மோந்தா புயல் 28ஆம் தேதி இரவு ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே கரையை கடக்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஆந்திரா காக்கிநாடா அருகே உள்ள புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் புயல் கரையை கடக்கும்போது பலத்த காற்றுடன் கடும் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஏனாமில் திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனாம் பிராந்தியம் தலைமை நகரமான புதுச்சேரியிலிருந்து 820 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. புயல் பாதிப்பின் போது உடனுக்குடன் முடிவெடுக்கும் அதிகாரம் உள்ள அதிகாரி ஏனாமுக்கு அவசியம் என்பதால் புயல் பாதிப்பு நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள ஏனாம் பிராந்தியத்திற்கு புதுச்சேரி உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பிறப்பித்துள்ளார். அதில் புயலை எதிர்கொள்ள அனுபவம் வாய்ந்த அதிகாரியின் நிபுணத்துவத்துடன் ஏனாம் பிராந்திய நிர்வாகத்திற்கு உதவி வழங்குவது அவசியம் என்று மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் கருதுவதாகவும், எனவே பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி புதுச்சேரியின் உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் அமன் சர்மா உடனடியாக ஏனாம் பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கிருந்து இந்திய வானிலை எச்சரிக்கை முறையாக திரும்பப் பெறப்படும் வரை ஏனாம் பிராந்திய நிர்வாகத்திற்கு உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தனியார் பங்களிப்பை கைவிட்டு எலக்ட்ரிக் மினி பேருந்துகளை அரசை ஏற்று நடத்த வேண்டுமென திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார்.
அரசு முதன்முறையாக நகரப் பகுதிகளில் எலக்ட்ரிக் பேருந்து சேவையை அறிமுகம் செய்துள்ளதாகவும் காற்று மாசை கட்டுப்படுத்தவும் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை குறைக்க செய்யும் நோக்கில் இந்த எலக்ட்ரிக் பேருந்துகளை அறிமுகப்படுத்துவதை வரவேற்பதாக தெரிவித்துள்ள அவர், சிறந்த சேவையை முன்னெடுக்கும் சாலை போக்குவரத்து கழகத்தையும் அதன் ஊழியர்களையும் நம்பாமல் ஹைதராபாத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தை இதற்காக தேர்வு செய்திருப்பதும் அவர்கள் மூலமாக மின்சார வாகனங்கள் இயக்கப்படுவதும் கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். நகரின் மையப்பகுதியில் மின்சார சார்ஜிங் சென்டர் பணிமனை ஏற்படுத்தி 10 குளிர்சாதன பேருந்துகளையும் 15 சாதாரண எலக்ட்ரிக் பேருந்துகளையும் 40 கோடி ரூபாய் செலவில் இறக்குமதி செய்து அனைத்தையும் தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைப்பது ஏற்க முடியாது என்றும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். இந்த பேருந்துகளின் பணியாளர்கள் தனியார் நிறுவனத்தால் அமர்த்தப்படுவதும் கட்டணங்களை அவர்களே வசூல் செய்வதும் புதுச்சேரி மக்களை பாதிக்கின்ற செயலாகும் என குற்றம் சாட்டியுள்ள அவர், புதுச்சேரியில் வேலையில்லாத இளைஞர்கள் அரசு வேலை அளிக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் வேளையில் இதுபோன்ற பணிகளை கூட அவர்களுக்கு கிடைக்க செய்யாமல் அரசு தடுப்பதாகவும் அவர் தொடர் புகார்களை தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கான முழு செலவையும் புதுவை அரசே ஏற்று சாலை போக்குவரத்து கழகத்திடம் இப்பணியை ஒப்படைத்து மக்கள் சொத்தாக இதை பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கேட்டுக் கொண்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அக்கட்சியின் புதுச்சேரி மாநில இணைப்பு பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால் கலந்து கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய சட்டத்துறை அமைச்சரும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் இணைப்பு பொறுப்பாளருமான அர்ஜுன் ராம் மேக்வால் கலந்து கொண்டார். கூட்டத்தில் அவர் பேசுகையில், வரவிருக்கும் 2026 ஆண்டு சட்டசபை தேர்தலில் கட்சியின் அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து சிறப்பாக பணியாற்றி புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைய வேண்டும் என்றும் அதற்கு அனைவரும் சிறப்பாக கிளை அளவில் பணியாற்றி செயல்பட வேண்டும் என கூறினார். தொடர்ந்து பேசிய புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராமலிங்கம் கூறுகையில், தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று புதுச்சேரியில் வலுவான ஆட்சி அமைப்போம் என உறுதியாக கூறினார். அதைத் தொடர்ந்து நவம்பர் 2 முதல் நவம்பர் 23 வரை நடைபெறவுள்ள RSS வீட்டு தொடர்பு நிகழ்ச்சி, சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டா பிறந்தநாள் விழா, சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாள் விழா மற்றும் பேரணி ஆகியவை குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலை வகித்தார். அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணகுமார், கல்யாண சுந்தரம், ரிச்சர்ட் ஜான்குமார், வெங்கடேசன், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில துணைத் தலைவர்கள், மாநில செயலாளர்கள், அணி பிரிவு தலைவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள், தொகுதி தலைவர்கள், பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். லஞ்ச ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சியில் அரசு செயலர்கள் மற்றும் அதிகாரிகள் நேர்மைக்கான உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். லஞ்ச ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு தலைமைச் செயலகத்தில் நேர்மைக்கான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமைச் செயலர் சரத் சௌகான் நேர்மைக்கான உறுதிமொழியை வாசிக்க தலைமைச் செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து அரசு செயலர் கேசவன் உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அரசு செயலர்கள் மற்றும் தலைமைச் செயலக அனைத்து ஊழியர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உறுதிமொழியேற்றனர். மோந்தா புயல் எச்சரிக்கையொட்டி பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள அமைச்சர்கள் மற்றும் IAS அதிகாரிகள் கொண்ட குழுவை ஏனாமிற்கு அனுப்ப புதுச்சேரி முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் முதலமைச்சருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், மோந்தா புயலின் தாக்கம் அதிகரித்து ஆந்திரா மாநிலத்தை தாக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும், புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் புதுச்சேரி பிராந்தியத்தின் ஏனாம் பகுதிக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்றும் பள்ளிகளுக்கு 3 நாள் விடுமுறை விடப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் பாதிப்பு அதிகம் இருக்கும் அபாயம் உள்ளதால் முதலமைச்சர் 2 அமைச்சர்கள் மற்றும் 3 IAS அதிகாரிகள் கொண்ட குழுவையும் உடனடியாக ஏனாம் பகுதிக்கு அனுப்பி வைத்து புயல் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் கடிதம் மூலம் கேட்டுக் கொண்டுள்ளார்.
புதுச்சேரியில் 3 பெண்கள் உட்பட 6 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 10 லட்சம் ரூபாய் இழந்தது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த நபரை மொபைல் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தனியார் வங்கியின் கடன் அதிகாரி போல் பேசியுள்ளார். அப்போது குறைந்த வட்டியில் 3 லட்சம் வரை லோன் வழங்குவதாக கூறியதுடன் லோன் பெற காப்பீடு மற்றும் முதலீடு திட்டத்தில் குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டுமென்று அறிவுறுத்தியுள்ளார். இதை உண்மை என நம்பி மர்ம நபருக்கு பல்வேறு தவணைகளாக 6,76,000 ரூபாயை அவர் அனுப்பியுள்ளார். அதன்பின் அந்த மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல் தட்டாஞ்சாவடியைச் சேர்ந்தவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான விளம்பரத்தை ஆன்லைனில் பார்த்துள்ளார். அதில் இருந்த மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பேசியபோது எதிர்முனையில் பேசிய நபர் இந்தோனேஷியாவில் வேலைவாய்ப்பு இருப்பதாகவும் அந்த வேலைக்கு விசா மற்றும் விமான டிக்கெட் கட்டணம் செலுத்த வேண்டுமென்று கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபருக்கு 1,47,000 ரூபாயை அவர் அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் கதிர்காமத்தைச் சேர்ந்த பெண் பகுதி நேர வேலைக்காக ஆன்லைன் வர்த்தகத்தில் 1,38,000 ரூபாயும், புதுச்சேரியைச் சேர்ந்தவர் 21,300 ரூபாயும், சாரத்தைச் சேர்ந்த பெண் 32,000 ரூபாயும், கதிர்காமத்தைச் சேர்ந்த பெண் 10,500 என 6 பேர் மோசடி கும்பலிடம் 10,24,800 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,410 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,670 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.